தினமும் காலையில் இது ஒரு வழக்கமாக வச்சுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி வெந்தயத்தை ஊற வச்சு, நிறைய எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெந்தயத்தை சாப்பிட்றதுக்கு நீங்கள் சாதாரணமானவராகவே இருக்கலாம். வெந்தயத்தை என்ன பண்ணணுன்னா, ஒரு கொஞ்சம் தான் எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி எடுத்து அதை அல்லது கால் கைப்பிடி கூட ஓகே. அந்த கால் கைப்பிடி வெந்தயத்தை எடுத்து ஒரு தண்ணீரில் போட்டு, ஒரு டம்ளரில் உள்ள ஒரு தண்ணீரில் போட்டு ஊற வச்சு, மறுநாள் காலைல அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தில் கொஞ்சம் தேனை கலந்து கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி சுவையாக சாப்பிட்லாம். சுவையாக சாப்பிட்டு அப்புறம் காலையில் ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட்லாம். இது காலை உணவு. காலை உணவு நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது இது பின்பற்றலாம். ஏன்னா 11 மணிக்கு தான் சாப்பிட்ணும். ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, அல்சர் வந்துடும், அது வந்துடும் அப்படி காலைல சாப்பிடாமல் இருந்தால். அப்படி இருக்கும்போது இதே நம்ம வெந்தயம் கால் கைப்பிடி தான் வெந்தயம், அப்புறம் கால் கைப்பிடி வெந்தயம், அப்புறமா ஒரு துண்டு தேங்காய் சாப்பிட்லாம். அந்த கால் கைப்பிடி வெந்தயத்தை நாள் ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த கால் கைப்பிடி வெந்தயத்தில் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு, நீரில் ஊற வச்சுருப்போம்ல அந்த தண்ணியை குடிச்சிட்டு, அப்புறம் அந்த வெந்தயத்தில் கொஞ்சம் தேனை சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு மூடி தேனை போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு துண்டு தேங்காய். அப்போது காலையில் நம்ம பட்னியாகவும் கிடக்கல, அதுக்காக அதிகமாகவும் சாப்பிடல. ஏன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிட்ணும். நல்லா பசி வந்த பிறகு தான் சாப்பிட்ணும், காலை உணவு மட்டும். அப்படி சாப்பிடும்போது பட்னியாக கிடக்கக்கூடாது, அல்சர் வந்துடும்னு நிறைய சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி ஒருவேளை எதுவும் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் கொஞ்சம் கால் கைப்பிடி வெந்தயத்தை நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அப்புறம் ஒரு துண்டு தேங்காய், மறுநாள் காலையில் ஊற வைத்த அந்த வெந்தயத்தில் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு தேங்காய். இது காலை உணவு. இப்படி சாப்பிட்டாக்கா ஒருவேளை வயிற்றில் உள்ள புண்ணு வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வயிற்றில் புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உடம்பு குளிர்ச்சி அடையும், வயிற்று புண்ணும் வராது. தேங்காவும் சாப்பிட்றோம், பச்சையாக தேங்காவை சாப்பிட்றதுனால, ஒரு துண்டு தேங்காய் பச்சையாக சாப்பிட்றதுனால இன்னும் வயிற்று புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. வயிற்று புண்ணு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை மட்டுமே கடைபிடிக்கக்கூடாது, நிறைய வழிகளை கடைபிடிக்கப்படணும். ஒரே சமயத்தில் நிறைய வழியில் வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய கடமை என்னென்னா, நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது தான். இது எவ்வளோதான் இந்த காலத்தில் அப்புறம் பின்னாடி நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. உடம்பை இது எப்போதும் பார்த்துக்க வேண்டிய, இது போர் அடிக்குது அப்படி இப்படின்னு நினைக்காம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான் நம்முடைய முதல் வேலை. அதற்கு நாம் சில கடமைகளை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா வயிற்றில் புண் வந்துடக்கூடாது. அப்போ அதுக்கு தகுந்த ஒரு உணவு முறை தான் இந்த வெந்தயமும் தேங்காயும். அதனால் குடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம். ஆனால் குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். குடல் ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பல்லெல்லாம் கூட சீக்கிரமாக விழுந்துடும். வயிற்றில் அல்சர் இருந்துன்னா பல் சீக்கிரமாக கொட்டி போயிடும். அதனால் யாருக்கா அல்சர் இருக்கா அவங்களுக்கு சீக்கிரமாக பல்லெல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். பல்லில் கூச்சம் வர ஆரம்பிச்சிடும், ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னாக்கா, வயிறு என்ன சொல்கிறோன்னாக்கா, நீ சாப்பிடாத, எனக்கு வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது, நீ இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீ சாப்பிட்டுட்டே இருக்கிற, கண்டதையும் சாப்பிட்ற, நல்லா அல்சரை உருவாக்குற. ஏற்கனவே சாப்பிட்டு தான் அல்சர் வந்துருச்சு, ஆனால் நீ உனக்கு கவலையே இல்லை, எனக்கு அல்சர் வந்துருச்சு. வயிறு சொல்லுது அந்த வயிறுக்கு சொந்தமானவர்கிட்ட, ஏற்கனவே எனக்கு அல்சர் வந்துருச்சு, ஏற்கனவே நீ சாப்பிட்ட சாப்பாட்டினால தான் எனக்கு அல்சர் வந்துருச்சு. இப்போவும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் திரும்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, எனக்கு வயிறெல்லாம் எரியுது, அதை பற்றி எனக்கு உனக்கு கவலையே இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படியே நீ சாப்பிட்டுட்டு இருந்தா உன் பல்லெல்லாம் ஆட்டங்கான உழ வச்சுருவேன். உன் பல் இருந்தால் தானே நீ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. அல்சர் வர்ற மாதிரி எதையாவது சாப்பிட்டுட்டு ஏன் இருக்கிற அப்படின்னா, உனக்கு பல் இருக்கிறங்கிற தைரியத்தில் தான் நீ இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்க, எனக்கு அல்சர் வர வைக்கிற. ஏன் நல்ல உணவுகள்லாம் எவ்வளோ இருக்குது, அதை நீ சாப்பிட மாட்டியா? எனக்கு அல்சர் வர வைக்கிற உணவை தான் நீ சாப்பிடுவியா? என்னை துன்புறுத்தி அப்படி என்ன உனக்கு இன்பம் காண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது எனக்கு வேறு வழியே தெரில, நீயா தெரிந்தவன்னு பார்த்தா எனக்கு நான் ஒரு வழியை பார்க்குறேன். உன் பல்லெல்லாம் இனிமேல் ஆட்டங்கான வச்சு அதை விழ வச்சிடுறேன். விழ வச்சாதான்
நீ வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி அல்சர் வரா மாதிரியான சாப்பாடை நீ சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வயிறு என்ன சொல்லுது, அந்த அந்த வயிற்றுக்கு சொந்தமானவர்கிட்ட சொல்லி அந்த பல்லெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட்டங்கானம் வச்சு உழ வச்சிருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் உள்ளவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே சீக்கிரமாகவே 50 வயசுலலாம் கூட 50-60 வயசில் பல்லெல்லாம் உழ ஆரம்பிச்சிடும். விழுந்த பிறகு பல்லே சுத்தமாக இல்லாமல் போகும்போது தான் அவங்க விரும்பினது சாப்பிட முடியாது. பல் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க, நல்லா அல்சர் வர மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிட்டாங்க, கட்டுப்பாடே இல்லாமல், கவலையே இல்லாமல். அப்புறம் பல்லும் விழுந்து போனதுக்கப்புறம் இப்போ அவங்களால முன்ன மாதிரி சாப்பிட முடியல. இப்போ இந்த வயிற்றுக்கு வந்து இப்போ பரவாயில்ல, வயிற்றுக்கு வந்து எரிச்சல் குறைஞ்சிருக்கு. ஏன்னா முன்ன மாதிரி இவர் சாப்பிட்றதில்ல, ஏன்னா பல் இல்லாதனால சும்மா ஏதாவது ஜூஸு அந்த மாதிரி ஏதோ குடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நாம் வந்து இந்த குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். குடலை நம்ம அலட்சியப்படுத்தணும். வயிறை வந்து நம்ம எதையாவது சாப்பிட்டு வயிற்றை நிரப்பலாம். வெறும் சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எதை வேணாலும் சாப்பிட்டு வயிற்றில் அல்சர் வர வைக்கலாம். அதை பற்றி நம்ம கவலையே இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதோடய விளைவுகள் பாருங்கள். நீங்கள் உணவில் வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாமல், வரைமுறையே இல்லாமல் எதையாவது சாப்பிட்டு வைக்கிற, அதனால் அல்சர் வருது. அல்சர் வரனால பல்லும் கொட்டி போயிடும். அப்புறம் இன்னும் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதற்கு தான் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் காலையில் இருந்தோன்னா கொஞ்சம் கைப்பிடி வெந்தயம் அந்த காலையில், அப்புறம் அந்த தண்ணியில் வந்து தேன் கலந்து, அந்த வெந்தயத்தில் கூட தேன் கலந்து அந்த வெந்தயத்தை கசப்பு தன்மையோடு அப்படி சாப்பிட்ற வழக்கம். அப்புறம் ஒரு துண்டு தேங்காய், இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக நம்ம குடல் மேலே நமக்கு ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த குடலுக்கு நம்ம மேலே ஒரு பாசம் வரும். பரவாயில்லையா, நாம் நல்லா இருக்கணுன்ட்டு இவர் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த குடலுக்கு நம்ம மேலே ஒரு பாசம் வரும். நம்ம பாசத்தை குடல் மேலே காட்டணும். குடலுக்கு அதனால் அந்த குடல் நம்ம மேலே ஒரு பாசத்தை காமிக்கும். நாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஓனர், அதான் அந்த குடலுக்கு சொந்தக்காரர், இவர் வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கார், அதனால் நாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். கொஞ்ச நாளாவது நல்லா இவருக்கு ரொம்ப நாளாக ஆரோக்கியமாக இருந்து இவர் நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கு நாம் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குடல் மேலே நாம் அக்கறை காட்டினா அந்த குடலும் நம்ம மேலே அக்கறை காட்டும். பற்களெல்லாம் ஆரோக்கியமாக பாதுகாக்கும். குடல் வந்து ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா பற்களில் வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். சொத்தை, அப்புறம் பற்களில் கூச்சம், பற்கள் ஆடுறது, சீக்கிரமாக விழுறது, இதெல்லாம் எதோட அறிகுறினா குடல் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பல்லெல்லாம் விழ வைக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு தான் வயிற்றில் அல்சர், புண்ணு, குடல் ஃபுல்லாக புண்ணுலாம் வந்து போச்சு. அப்படின்னா நம்ம சாப்பிட்ற முறை தப்பு. இப்படி தப்பாக சாப்பிட்றவருக்கு எதுக்கு பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பற்களில் பிரச்சனை ஏற்படுத்துது. அந்த உடம்பு பிரச்சனை ஏற்படுத்தி பற்களை விளைவிக்குது. பற்களை விளைவிச்சாதான்ப்பா இவர் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி தப்பாக சாப்பிட்றத நிறுத்துவார். கொஞ்சமாச்சு கட்டுப்படுத்தலாம். நிறுத்துவாருன்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இருக்க போய் தான் இந்த ஆட்டம் போடுறாரு, இந்த ஆட்டத்தையாவது கொஞ்சம் குறைக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டதையும் தின்னுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கிற அவருடைய ஆட்டத்தை கொஞ்சமாச்சும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல்லாம் என்ன பண்ணுது, கூச வைக்குது, பற்களை ஆட்டங்காண வைக்குது, பற்களை விழ வைக்குது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு பற்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணுன்னா வெறும் பல்லில் மட்டும் பேஸ்ட்டு போட்டு தேய்ச்சா மட்டும் போதாது. 2 வேளை பல் விளக்குனா மட்டும் போதாது. குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நல்லா மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கணும். அது மாதிரி காரம், இந்த மிளகா, காரம் இதெல்லாம் எடுத்துக்காமல் ஒரு மென்மையான உணவுகளை சாப்பிடணும். மசாலாக்களை முதல்ல தவிர்க்கணும். மசாலாக்கள் ரொம்ப ஆடம்பரமாக சமைச்சி ரொம்ப மணக்க சுவைக்க சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது. சும்மா எளிமையாக காய்கறி பொரியல் பண்ணுறோன்னா அது சும்மா அவ்வளோதான். லைட்டாக வேக வைக்கணும். அதுக்கு ஏதோ நல்ல மிளகு தூள் போட்டு லைட்டாக ஒரு காரம், லைட்டாக கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் ஒரு மிகச்சரியான உணவு. குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற உணவு இப்படித்தான் சீக்கிரமாக சமைக்கணும். இந்த மாதிரி மிளகாய் காரம்லாம் சேர்த்துக்கூடாது. மசாலாக்கள்லாம் ரொம்ப குறைச்சி தான் இருக்கணும். மசாலாலாம் நிறைய சேர்த்து மணக்க சுவைக்க சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம். இது குடல் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.